கொஞ்சம் காரியம் மட்டும் சொல்கிறோம். 1976 ஸ்ரீலங்கா டிபாசிட்டிக்கு வேண்டி ஒரு திறந்த ஒரு தோட்டம் கேரளா ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏலத்தோட்ட கார்னவ் ப்ராஜெக்ட். அன்றைக்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை. நாங்கள் வந்து 1980 இங்கே வந்திருக்கோம். 12 மாதம் மழை காற்று எல்லாம் இருந்தேன். இங்கே ஒரு ஏரியாவுக்கு இந்த கேதி சரியான கொடு வனம். இது வந்து ஒரு ஐயப்பனுக்குள்ள பூங்காவனம்னு சொல்லலாம். ஏன்னா பம்பையார் வந்து இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. பம்பை சபரிமலை கோயிலுக்கு குடிதண்ணியே வந்து நாங்கள் வேலை செய்கிற டூரிசத்தில் இருந்து தான் போகுது. பம்பையார் ஸ்டார்டிங் ஃப்ரம் கெவினே சொல்லலாம். ஏன்னா வந்து பம்பையார் அப்படிங்கிற வந்து சபரிமலைக்கு குடிதண்ணியாக போயிட்டு அங்கேருந்து ஓவர் பிளே ஆகி தான் பம்பைக்கு போகுது. இந்த தண்ணி இங்கேருந்து தண்ணி திறந்து விட்டால் தான் பம்பைக்கே போகும். அதனால தான் ஐயப்பனோட ஒரு பூங்காவனம். அவர் வெளில சொல்ல போனால் ஐயப்பன் இந்த வழி கூட யாத்திரை போனார் அப்படிங்கிறது ஐதீகம். நாங்கள் வந்து ஐயப்பனோட அனுகிரகத்தாலும் எங்களோட தேவியோட அனுகிரகத்தாலும் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ வந்து ஒரு சகத்தில் கெவியில் வந்துட்டு கரெக்டாக சொல்ல போனால் ஸ்ட்ரெயிட்டு பார்த்தோம்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும் சபரிமலைக்கு. சபரிமலை அங்கே ஏரி பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு வழி இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா சபரிமலைக்கு போகலாம். அங்கே ஒரு புல்லுமேடுன்ற சொல்கிற இடத்துல வந்து 6 கிலோமீட்டர் போகும். நடந்தால் சபரிமலைக்கு போயிடலாம். அந்த வழியெல்லாம் இப்போ 2014 ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போயிடுச்சு. அதனால் வந்து அது வந்து பொருசுக்காரங்க தடவை பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் இப்போ அந்த வழியில் சபரிமலைக்கு யாரும் போக முடியாது. இப்போ சத்திரன்ற வழியில் தான் ஆளுக போய்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமம் அப்படிங்கிறது கேரளாவில் வந்து 14 டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த 14 டிஸ்ட்ரிக்டில் 2 டிஸ்ட்ரிக்கு சென்ட்ரு பார்ட்டாக நிற்கிறது தான் இந்த கிராமம். இந்த கிராமம் வந்து 19 டிஸ்ட்ரிக்டோட எண்டா பார்ட்டும் இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டா பார்ட்னு சொல்லலாம். அங்கே இருக்க கிராமம் தான் இந்த கெவி மீனாருங்கிற கிராமம். இந்த கிராமம் தொடங்கிட்டு இப்போ 43 வருஷம் ஆச்சு, 44 வருஷம் ஆச்சு. இந்த கிராமத்தோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஏலத்தை எடுத்து தமிழ்நாட்டிலேருந்து 95% ஆளுங்க தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வேலைக்கு போய் மீண்டும் அங்கே 76 ஒரு வாரம் தொடங்கினோன்னே அங்கேருந்து மீண்டும் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்து செட்டிலான கிராமம் தான் கெவி மீனார் கொச்சோபங்கிற கிராமம். கல்யாணம் முடிச்சு இங்கே வந்து நான் வந்தப்போ சரியான இங்கே இருந்த காடாக தான் இருந்துச்சு. ஆளுங்க ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பேர் இருந்தாங்க. எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் வீட்டுக்காரெலாம் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து வேலை செய்ய வந்தோம். நாங்கள் 86 வந்தோம். ஒரு வண்டி வசதி கூட கிடையாது 86. 2008க்கு பிற்பாடு தான் வீட்டுக்கு ஒரு வெளிச்சம்னு சொல்லி ஒரு கரண்டாக வந்துச்சு. அது ஒருபாடு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு சம்விதானமாக்கும் இந்த கரண்டு. 7 ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்க அந்த காலத்தில். இப்போ தான் 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு வேலை செஞ்சு எங்களெல்லாம் வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. வண்டியில் காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வரும். அந்த விடிய காலையில் 3 மணிக்கு இங்கேருந்து போயிட்டு பம்பையில் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டுக்கிட்டு வந்து எங்களெல்லாம் வளர்த்து அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் எங்கள் அம்மா அப்பாலாம். அது மாதிரி இங்கே டிவிங்கிற ஒரு சம்விதானம் வந்து வீட்டுகளில் சேர்ந்து டிவி எல்லாம் இல்லை. 2010க்கு இருப்பது தான் டிவி ஒரு வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டிவி வந்து இந்த இந்தியா எக்கோ டெவலப்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்குது. பெரியார் டயர் ஒருத்தருக்கு வன பாதுகாப்பு திட்டத்துக்குள்ளது பெரியார் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வேர்ல்டு ஃபவுண்டேஷன் வாங்க. அதில் வந்து சுத்தமான ஒரு பைசா கொடுத்து பொதுவில் இங்கே ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி கட்டிட்டு அதில் சோலார் பேனல் வாங்கி வச்சு அதில் தான் ஒரு பொதுவான ஒரு டிவி வாங்கி வச்சு மக்கள் எல்லாருமே அங்கே தம்பி ஒரு டிவியெல்லாம் 8 மணி 9 10 மணி ஆகும் டிவி பார்த்துட்டு வருவோம். சொல்ல போனால் எங்களுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு சாதனங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கே நாங்கள் 3 கிலோமீட்ரு நடந்து போய் தான் நாங்கள் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் அரிசி வாங்கி அங்கேருந்து அதை தலையில் சந்துக்கிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைமையாக இருக்குது. நானும் 3 பிள்ளைகளை எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. 3 பிள்ளைகளும் டிகிரி முடித்த பிள்ளைங்க தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏன்னு கேட்டால் எங்கள் ஏரியா வந்து ஒரு ஒத்தப்பட்ட ஏரியா. பிள்ளைகளுக்கும் படிக்க வச்சுட்டு ஒரு வேலை தொழில் எதுவுமே கிடையாது. இந்த என் பிள்ளையெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு அது போக முடியாத சூழ்நிலைமையில் இருக்கோம். நான் 400 ரூபா சம்பளத்தை வாங்கி நான் என் வீட்டு செலவு பார்ப்பேன்னா என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புனா எதுவும் செய்ய முடியாது. எங்கள் குழந்தைகள்லாம் நாங்கள் இங்கே பிறந்து வந்து எங்கள் குழந்தைகள்லாம் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து
3 ஹவர் ஜேர்னி பண்ணி இங்கேருந்து வண்டிப்புறாரு போய் படிச்சுட்டு வராங்க. அது ஒரு 7:30 வந்து இங்கே ஸ்கூல் பஸ் வரும். அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போனாங்கன்னா ஒரு 9 o'clock ரீச் ஆவாங்க. மீண்டும் மார்னிங் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock அங்கேருந்து ஸ்கூல் விட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் பஸ் ரிட்டர்ன் ஒன்றுக்கு வர்றது ஒரு 5:30 to மேக்ஸிமம் 6 o'clock. சிலப்போ நல்ல மனசு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இருந்துச்சுன்னா சிலப்போ 6 ஆயிரும். ஏன்னா வந்து வண்டியெல்லாம் வந்து இந்த மரம்லாம் விழுந்து ரோடெல்லாம் ப்ளாக் ஆயிரும். இங்கே வந்து நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப மிருகங்கள் சல்லியம் உள்ள ஏரியாவில் தான் இருக்கிறோம். ராத்திரி ஆனால் யானைகள் சல்லியம், வெளியில் எங்கிட்டும் நமக்கு பட்டுன்னு எந்திரிச்சு போக முடியாது. வெளியில் நாங்கள் ஒன்றுக்கோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு வெளியில் வரணும்னாலும் கூட எங்களுக்கு கடுவா சல்லியம்லாம் இருக்குது. ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு கூட பாடு. ஆடு மாடுலாம் வளர்த்தாலும் கூட நம்ம வீடு மாதிரி எல்லாம் செட்டப் செஞ்சு தான் வளர்க்குறோம். அதையும் கூட உடச்சிக்கிட்டு வந்து கடுவா ஆடை கொண்டு போயிடுது, பசுமாட்டை அடித்து போட்டு கொண்டு போட்டுட்டு போயிடுது. இப்படியெல்லாம் நாங்கள் ரொம்ப இதுகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் பிடிச்ச ஏரியா தான் நாங்கள் இருக்கிற இடம். அது மாதிரி ஆனைகள் வீட்டுக்கே வருது, புலி வருது, மிருகங்கள் சல்லியங்கள் இங்கே இருக்குது, எல்லா காரியங்கள் இருக்குது. ஆம்புலன்ஸில் தான் முன்னையெல்லாம் பிள்ளைய போய் படிச்சுக்க, இப்போயாவது பஸ்ஸு விட்டுருக்காங்க, எல்லாமே கிடச்சிருக்கு. கரண்டு எங்களுக்கு 2008 7 கரண்டு வந்துச்சு, அது இல்லைன்னுலாம் சொல்லலை. பின்ன ரோடு எங்களுக்கு ரோடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரோடெல்லாம் பார்த்தா வண்டி கூட வராது, அந்த அளவில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காலம் போகும்போது ரோடு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, டாரிங் போட்டு கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. நெட்டு கொஞ்சம் இப்போ முன்னையெல்லாம் வந்துட்டு பேசன் டவர் வச்சு கொடுத்தாங்க. அதில் வந்து நெட்டு இல்லை, வெறும் டவராக இருந்துச்சு 2 வருஷம். அதில் ஒரு விதத்து ஒரு ஏரியாவுக்கு கிடைக்கும், ஒரு ஏரியாவுக்கு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 6 மாதமாக தான் நெட்டு சௌரியமும் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கெவி மேகலையில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மீனார் மேகலைக்கு இப்போ ஒரு மாதமாக தான் எங்களுக்கு நெட்டு சௌரியம் இருக்குது. நெட்டு சௌரியம் இல்லாமல் ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கடந்து வந்தோம். இந்த டைகர் ரிசர்வுக்குள்ளே இருக்க நாங்கள் இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்க எல்லாருக்குமே யாருக்குமே சொந்த இடமோ பூமியோ எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து அன்னன்னைக்கு அத்தை கூலிக்கு வேலை செய்கிறவங்க. ஒரு நாள் அவங்களோட சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 512 ரூபா. நான் வேறு சரி வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்கேன். அங்கே வந்து இங்கே உள்ள வேற ஒரு எஸ்டேட் அப்படின்னா அது டவுன்ஷிப் ஆகிட்டு அடுத்து இருக்கும். அந்த எஸ்டேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி வேலைக்கு போனாங்கன்னா சிலப்போ ஒரு 8 hours, ஒரு காலைல ஒரு 8 மணிக்கு போய்ட்டு ஒரு 3 மணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பக்கத்தில் டவுனாக இருக்கும், ஒரு ஹோட்டல் ரிக்ஷா ஓட்ட போவாங்க, இல்லைன்னா ஒரு கடைக்கு வேலைக்கு போவாங்க. ஏதாவது சைடு இன்கம் அவங்களுக்கு வரும். அப்படியே எல்லாத்தையும் அவங்களுக்கு சொந்த இடங்கள் பூமிகள் இருக்கும், அவங்கள போய் அங்கே போய் வேலை செஞ்சு அதில் ஒரு இன்கம் கிடைக்கும். பட் இந்த கிராமம் பொறுத்தளவுக்கு கெவி, மீனார், கொச்சோம்பு அந்த கிராமத்தை பொறுத்தளவுக்கு யாருக்குமே வேறு சைடு இன்கம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து 512 ரூபா தான் சம்பளம். இந்த 512 ரூபா அப்படிங்கிறது மந்த்லி ஒரு டைம் கிடைக்கும், டெய்லியும் கிடைக்காது, வீக்லியும் கிடைக்காது. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே, இல்லைன்னா 10ஆம் தேதிக்குள்ளே அப்படி தான் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு தான் எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி நாங்களும் இப்போ வந்து டூரிஸ்ட்டை வேலை செய்கிறோம். நாங்களும் இதே கஷ்டப்பட்டு தான் குறையிலே படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சு எப்படியாவது பெரிய ஆள் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கும் ஒரு கனவு. இந்த மெயினான சம்பளம்னு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இன்னும் யாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் இல்லை. எல்லாமே இந்த கிராமத்துக்குள்ளே வேலை செஞ்சு இந்த கேரளாவுக்குள்ளே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்கிற பசங்க தான். எனக்கு வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் வெளிநாட்டு போயிருக்கான்னு ஒரு இது இருக்குது, ஒரு 2 வருஷம் நம்ம ஆச்சு. அதை வந்து ஏன்னா அந்த பையன் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து லாஸ்ட்டு வெளில போயிட்டான். பாக்கி யாருமே வெளியே போகல, பாக்கி எல்லாமே வெளியே போகணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான். இங்கே வந்து கவிதைக்கு ரொம்ப கஷ்டப்படணும், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆஸ்பத்திரி மருத்துவமனை ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டராவது போகணும், ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னா. அருகேந்த ஆஸ்பத்திரி இல்லை, ஒரு டாக்டர் இல்லை, ஒரு நேர்ஸு மட்டும் தான் இருக்காங்க கீழே. அவங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனால் ஒரு தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பாங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து செய்ய முடியும். ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட முடியாது, அதுக்குள்ள இது அவங்களுக்கு இல்லை. அவங்க தோடுவாங்க, பஸ் அதை அனுமதிக்க மாட்டேது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கடைகளுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு பஸ் வசதி இல்லை. எல்லாமே மெடிக்கல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்துருவோம்ட்டு பார்க்குறோம். ஏதாவது பேக்கேஜ் தர்றேன்றாங்க, அதையும் கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் நல்லபடியாக போய் வாழலாம்னு நினைக்கிறோம் இந்த காட்டை விட்டுட்டு. அதுவும் அது கடவுள் விட்ட வெளி, அது கிடச்சா கிடச்சது, கிடைக்கலன்னா இல்லை. எங்களால் முடிஞ்ச வரை முயற்சி பண்ணி பார்க்குறோம்.
நாங்கள் இங்கே பெருசாக என்ன கொண்டாடுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தை மாதம் பொங்கல் அன்னைக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கும் பெரிய ஸ்போர்ட்ஸ் வச்சு இங்கே வந்து ஒரு 4 கிளப் இருக்குது. எம்ஆர்சி, எஃப்எஸ்சி, டபிள்யூஎஃப்சி, ஏஎஃப்சி, அப்படி ஒரு 4 கிளப் இருக்குது. அந்த 4 கிளப்புமே ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் மீனார் கிளப்பு அப்படிங்கிறது வந்து ஜனவரி 14, 15 ஸ்போர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். கெவி டபிள்யூஎஃப்சி கிளப் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜனவரி 26 வைப்பாங்க. கொச்சோம்பையும் ஆனச்சாலும் அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் வைப்போம். அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யாருமே ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒன்றா கெவி மீனார் பம்பை எல்லாமே சேர்ந்து டீம் அந்தந்த டீம் இப்போ ஒரு ஆண்டு நாங்கள் வந்து இங்கே உள்ள பசங்க வந்து இப்போ செலக்ட் ஆகி டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு டிவிஷனல் மேட்ச்லாம் போய் ஆடுவாங்க. அதனால் வந்து இங்கே கிராமத்தில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து வாலிபால் தான். அது ஒரு கிளப் இருக்குது இங்கே எம்ஆர்சின்னு சொல்லி. அந்த கிளப்பு வந்து 1982 கட்டினாங்க. அன்றைக்கெல்லாம் பில்லி செட்டாக இருந்துச்சு. அது லாஸ்ட்டு ஒரு 1990 ஆகும்பொழுதுக்கு இங்கே உள்ள ஒரு அஞ்சர் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாரு. அதில் தான் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறோம், எல்லா காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. 2024 ஆச்சு. ஒரு பிள்ளைகளுக்கு வந்து வெளி உலகம் என்னன்னு இப்போயும் தெரியாது. இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இங்கே உள்ள ஆளுகளுக்கும் வெளி உலகத்தை பொறுத்து கரெக்டான ஒரு சம்விதானம் கரெக்டாக தெரியாது. ஏன்ட்டு அந்த ரீதிக்கு இங்கே வாழ்ந்து போயிட்டாங்க. 40 வருஷம் ஆகிட்டு அப்படி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன சொல்ல, சிலோனுக்காரனும் சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுக்காரனும் சொல்ல முடியாது, கேரளாக்காரனும் சொல்ல முடியாது. ஒரு நடுத்தட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்காரனும் இல்லாமல் கேரளாக்காரனும் இல்லாமல் அப்படியே 2 நிலைமையில் இருக்கும் எல்லாமே. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம், இல்லைன்னா இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா கெவிங்கிற கிராமம் அப்படிங்கிறது பெரியார் டைகர் ரிசர்வ்லேயே வந்து காட்டுக்குள்ளே உள்ள ஒரு கிராமம். டிரான்ஸ்போர்டு பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு பஸ்ஸு வருதுப்பா. அது வந்து எங்களுக்கு கெவியோடு வந்துட்டு அது அப்படியே ஆனத்தோடு கொச்சு அப்படியே கக்கி அப்படியே பத்தனந்திட்ட போயிடும் அந்த பஸ்ஸு. எங்களுக்கு மீனார் மேகலைக்கு 3 கிலோமீட்டர் அகிலேருந்து எங்களுக்கு பஸ்ஸு வராது. எங்களுக்கு பஸ்ஸு வந்துட்டு அந்த பத்தனந்திட்ட போகிறதுனால எங்களுக்கு பஸ்ஸு இல்லை. அது அப்படியே வந்துட்டு அப்படியே கெவியோடு திரும்பிடும். எங்களுக்கு மீனாருக்குன்றது பஸ்ஸு எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து தொழில் வாய்ப்புங்கிறது வந்து பொதுவே குறவு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தொழில் வாய்ப்பு இல்லை. டைகர் ரிசர்வ்னால காடுமாயிட்டு எந்த ஒரு பந்தமும் நமக்கு படக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிருக்கு. ஆனால் இனி போகிற காலத்தில் வந்து மனுஷருங்க இருக்க முடியுமா என்னன்னு தெரியலை. மனுஷர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் அது சுப்ரீம் கோடதி விதி இருக்கிறனால மனுஷருங்க வாழ முடியுமா? மிருகங்களுக்கு உள்ள ஒரு ஏரியானால் அப்போ அந்த மிருகங்களுக்கு தான் முன் கடனை கொடுக்கணுன்ற ஒரு இது தான் இப்போ இருக்குது. அது எந்த விதிக்கு வரும் அப்படின்னு எங்களுக்கு இதுவரை தெரியாது. ஆனால் எங்கள் கிராமம் வந்து நாங்கள் வந்து பெரிய திருவிழாலாம் நடத்துவோம். நாங்கள் வந்து தமிழ் கல்ச்சர் தான் எல்லாமே. இங்கே இருந்தாலுமே தமிழ் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து திருவிழா நடத்துவோம். அந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போனவங்க எல்லாமே வந்துடுவாங்க. இங்கேருந்து எத்தனை குடும்பம் போனாங்களோ இப்போ போனவங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்து அதை வந்து நாங்கள் மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் அந்த 2 மாதத்துக்குள்ளே நடத்துவோம். ஏன்னா வந்து மே 15ஆம் தேதிக்கெல்லாம் மழை தொடங்கிடும். மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் அந்த 2 டயத்தில் ஏன் நடத்துகிறோம்னா வெயில் அடிக்கும். நாங்கள் வந்து அது வேற ஒரு கல்ச்சர். அது நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் ஜோடித்து வச்சு அங்கேருந்து நைட்டு ஃபுல்லாக அங்கே காட்டுக்குள்ளேயே இருந்து அங்கேருந்து சாமியை கொண்டு வந்து கோயிலில் 3 நாள் குழு வச்சு 4ஆவது நாள் மீண்டும் கூட சாமியை நாங்கள் எங்கே சாமி ஜோடித்து கொண்டு வந்தோமோ அங்கேயே திருப்பி கொண்டு விட்டுருவோம். அந்த டயத்தில் வந்து எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லா ஆளுகளும் அது இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்களும் சரி, கொச்சோம்பே இருந்தாலும் சரி, மீனார் கெவி எல்லாமே ஒன்றா வந்து அது 3 இடத்துலையுமே நடத்துவாங்க. மீனாரில் நடத்துவாங்க, கெவியில் நடத்துவாங்க, கொச்சோம்பில் நடத்துவாங்க. ஆனால் ரொம்ப கிராண்டாக நடத்துவோம் அந்த திருவிழாவை வந்து. அந்த கடவுளோட கிருபையால் தான் நாங்கள் எல்லாமே அந்த மரியம்மனோட கிருபையாலும் ஐயப்பனோட கிருபையாலும் தான் நாங்கள் எல்லாமே இங்கே சந்தோஷமாக வாழ்கிறோம். நாங்கள் இங்கே உள்ள பசங்க எல்லாம் மேக்ஸிமம் வேலை செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டூரிசம் எக்கோ டூரிசம்னு ஒன்று இருக்குது. இந்த எக்கோ டூரிசம் வந்து 2000 தொடங்கினாங்க.
நூற்றுக்கு 80% எல்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க தான். அந்த இந்திரா காந்தி காலகட்டத்தில் அவங்க பேக்கேஜ் ஆட்டி கொண்டு வந்த செட்டில்மெண்ட் ஏரியா தான் இங்கே. ஒரு 100ல் 80% இங்கே உள்ளவங்க தான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க தான். எங்கே வந்தவங்கன்னா எங்கள் அப்பானால தாத்தா பாட்டியில் அங்கேயே பிறந்து அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கேருந்து ஒரு பேக்கேஜ் ஆகிட்டு இங்கே வந்தவங்க கேவிக்கு. அது கரெக்டாக வருஷம் எனக்கு தெரில, 70s அந்த காலகட்டத்தில். அப்போ எல்லாம் இங்கே இது மாதிரி வீடு கரண்ட் வசதியெல்லாம் இல்லை, எல்லாம் பூரா வீடெலாம் தாமசி தங்கியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இங்கே சின்ன டிஸ்பென்சரி இருக்குது. இன்னும் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்னால் ஒன்று வண்டிப்பெரியார் போகலாங்க, சின்ன பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, ஒன்று தேனி மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா கோட்டை மெடிக்கல் காலேஜ். பெரிய பெரிய சர்ஜரிக்கெலாம் போகணும்னா அங்கே தான் போகணும். பிரசவ வலி அந்த மாதிரின்னு அப்படி எமர்ஜென்சினா பக்கத்தில் வண்டிப்பெரியார் தான், 26 கிலோமீட்டர் போகணும். அதோட ரொம்ப எமர்ஜென்சினா ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே தேனி மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா கோட்டை மெடிக்கல் காலேஜ். இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்கூல் வர பசங்களுக்குலாம் வந்து பஸ் ஸ்கூல் இங்கே ஸ்கூல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே கம்பெனிலேருந்து இங்கே கம்பெனிலேருந்து அது மாதம் ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு ஸ்கூல் பசங்களுக்கு. இப்போ ஆனால் இப்போ சம்பளம் கூட இருக்குது, இருந்தாலும் இப்போ பிள்ளைகளும் குறைவு. ஏன்னு கேட்டால் இங்கே பிள்ளைகளை படிக்க வைக்கிற சிரமனால ஆளுங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகி, இங்கே தோட்ட தொழிலாளிகள்லாம் ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போயிடுறாங்க. அப்போ பிள்ளைகளும் குறைவு. இப்போ இருக்கிறது 4-5 பிள்ளைங்க தான் அங்கன்வாடிக்குன்னு வருது. இப்போ வந்தாலும் ஆனால் இப்போ முன்ன காலத்தில் அவ்வளோ படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டிவு நிறைய, இந்த கம்ப்யூட்டர் காலங்கும்போது நிறைய ஆக்டிவிட்டிகள், பிள்ளைங்க நல்ல டேலண்டாகவும் வர்றாங்க. இந்த சூழ்நிலைமையிலையுமே எங்களுக்கு எப்படி சொல்கிறோன்னு எங்களுக்கு புரியலை, அதனால் சொல்ல முடியலை எங்களால். வண்டி சௌகரியம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போயும் எங்களுக்கு என்ன வண்டி இருக்குது, வண்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் விட்டுருக்காங்க, அது அவங்கவுங்க தேவைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு மீனாக இருக்குதுன்னு சொல்ல போனால் எந்த உதவியுமே கிடையாது. இது ஒத்தப்பட்ட மேகலை மாதிரி ஆகி போயிடுது. இந்த பஸ்ஸுக்கு இங்கேருந்து நாங்கள் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ்ஸு போகணும். அங்கிட்டிருந்து திரும்பி சாதனம்லாம் பெரியார்லேருந்து 26 கிலோமீட்ரு அகலேருந்து சாதனம் வாங்கிட்டு வந்து 3 கிலோமீட்ரு செவந்துக்கிட்டு தான், தலையில் வச்சு செவந்துக்கிட்டு தான் இங்கே வரணும். வண்டி சௌகரியம் கிடையாது, எல்லாமே எதுவுமே எங்களுக்கு இந்த மீனார் மேகலையை பொறுத்த வரைக்கும் எந்த சௌகரியமுமே கிடையலை. ரொம்ப கருதாவும் வரதங்குள்ள சிலோன் ஆளுங்க இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்னு தானே அது நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த ஒரு வாழ்க்கை, தொழில் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது. தொழில் இல்லாத ஒரு மேகலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ இதை சுற்றி பார்த்து കഴിഞ്ഞാல் இந்த சபரிகிரி ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது இப்போ மீனாரில் 2 டேம் இருக்குது, கெவியில் ஒரு டேம் இருக்குது, குள்ளாரில் ஒரு டேம் இருக்குது. அது கழிஞ்சால் கொச்சொம்பையில் ஒரு பம்பா டேம்னு இருக்குது. அந்த டேமு தண்ணி சபரிமலைக்கு போகிறது தான். இந்த குள்ளார் டேமு சபரிமலைக்கு தண்ணி திறந்து விடுற ஒரு டேமு தான். அதே மாதிரி ஆனத்தோடு, கக்கி, அது கழிஞ்சால் அப்பரமொழியாறு, அது கழிஞ்சால் பவர் ஹவுஸில் நேராக கீழே மூலியாறுன்ற இடத்துக்கு பவர் ஹவுஸில் கரண்ட் எடுக்கிற இடத்துக்கு போயிடும். அது வந்து அப்படி அது அரபிக்கடலுக்கு போகிற தண்ணி தான். அந்த ஏரியா தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேலையே எனக்குலாம் தெரியாது. எஸ்டேட்லேருந்து அட்டை பூச்சியில் நானும் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம். அது பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ரோடுலாம் போட்டாங்க, வண்டிகள் வந்துச்சு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கரண்டெல்லாம் வசதி இருக்குது. முந்தியெல்லாம் கரண்ட் கிடையாது. நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்க பசங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்களாம் ஊரில் விட்டு தான் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சோம். இங்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ கஷ்டம். இப்போ சரி பஸ்ஸு வருது, ஸ்கூல் பஸ்ஸு வருது. அப்போல்லாம் பஸ்ஸெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களும் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கோம். கேரளா கவர்மெண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கான், 50 வருஷத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஜாதி சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு 70% அளவுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கிறது இல்லை.
அந்த ஜாதி சர்டிஃபிகேட் கிடச்சா மட்டும்தான் அது எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பிசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடச்சா மட்டும்தான் அடுத்து அவங்க ஸ்டெப்பாக ஸ்கூலுக்கு போக முடியும். ஆனால் இங்கே வந்து அதை கேட்டால் நான் சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு உங்கள் கேஸ்ட் இங்கே இல்லை, தமிழ்நாட்டுக்கு கேஸ்ட் கேரளாவில் இல்லை கேரளாவில் கேஸ்ட் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி இது ஜாதி சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க. அதனால நிறையா பேரோட வேலை வாய்ப்புகள் தட்டு போயிடுது. எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை அதோ யார் பார்த்தாலுமே எங்களுக்கு ஒரு நல்ல வழியை வெட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே ரொம்ப நன்றி.